வணக்கம். புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட கலால் துறை உத்தரவு. புதுவையில் இருந்து கொச்சிக்கு விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். விடுமுறை தினமான செப்டம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரிக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவை கடலில் இறங்கி ஆனந்தமாக குளித்து பொழுதை கழித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ரேபீஸ் நோய் விழிப்புணர்வு பேரணியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விமர்சனங்களுக்கு எனது பணிகள் மூலம் பதிலளிப்பேன். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. வில்லியனூர் அருகே சுற்றுலா வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்து. 15 பயணிகள் உயிர் தப்பினர். புதுவையில் பிச்சை கேட்பவர்களால் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு. காவல்துறையினர் எச்சரிக்கை. புதுச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் போட்டியில் கோரிமேடு உப்பளம் அணிகள் வெற்றி பெற்றன. புதுச்சேரியில் 256 அசிஸ்டன்ட் பதவிக்கு கடந்த 23ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதுவரை விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 25,000-ஐ கடந்துள்ள நிலையில் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 30ஆம் தேதி அதாவது இன்று கடைசி நாளாகும். உண்மையான சமத்துவம் நீதியை நிலைநாட்ட அதிக அளவு பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அழைப்பு. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு புதுச்சேரியில் இயல்பை விட 19% மழை அதிகமாக பெய்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பூமிக்கு அருகில் வரும் 2வது நிலவு நேற்று தெரிந்தது. இது 2 மாதம் விண்ணில் தெரியும் என அறிவியல் விஞ்ஞானிகள் தகவல். இந்தியா வங்காளதேசம் இடையே கான்பூரில் நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவுட்ஃபீல்டு ஈரப்பதமாக இருந்ததால் 3வது நாள் ஆட்டம் ரத்தானது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.